ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டோர் யுவர் டேட்டா. ஓகேவா, ஒரு கண்டெய்னர் அவ்வளோதான். ஒரு டாகோ இல்லை ஒரு ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரு ஃபிஷ் பாண்டுக்குள்ளே போட்டு வைக்கிறீங்க. அப்போ அந்த ஃபிஷ் பாண்ட் என்னது அப்படின்னா, அது ஒரு கண்டெய்னர். அதை தான் நான் இங்கே வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே இந்த ஃபிஷ் பாண்டுக்குள்ளே நீங்கள் ஃபிஷ்ஷை போடுறீங்க. அதுவே நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே டேட்டாவை போடுவீங்க, அதாவது ஒரு நம்பரை போடுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு விஎஸ் கோடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். கவனிங்க, எப்பயுமே நமக்கு இந்த ஹெலோ இருக்கணும், இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இருக்கணும். இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். ஓகேவா, அதாவது ஒரு ஃபிஷ் பாண்ட் இருக்குது. அந்த ஃபிஷ் பாண்டுக்குள்ளே ஃபிஷ் போட்டு வைக்கிறீங்க. கரெக்டாக, ஃபிஷ் பாண்ட் ஆர் ஃபிஷ் கண்டெய்னர், அதுக்குள்ளே ஃபிஷ் போட்டு வைக்கிறீங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு பேர்டு கண்டெய்னர், அதுக்குள்ளே பேர்ட் போட்டு வைக்கிறீங்க. கரெக்டாக, அப்போது ஃபிஷ் கண்டெய்னருக்குள்ளே ஃபிஷ் போடுறீங்க, பேர்ட் கண்டெய்னருக்குள்ளே பேர்ட் போடுறீங்க. உங்களால் பேர்ட் கண்டெய்னருக்குள்ளே போய் ஒரு டாகை போட முடியாது. புரிஞ்சா? அப்போது இதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இன்டிஜர் கண்டெய்னருக்குள்ளே ஒரு இன்டிஜர் நம்பரை நான் ஸ்டோர் பண்ணுறேன். புரியுதா? ஃபிஷ் கண்டெய்னருக்குள்ளே ஃபிஷ் ஸ்டோர் பண்ணுறேன், பேர்ட் கண்டெய்னருக்குள்ளே பேர்ட் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு இன்ட் அப்படின்றது ஒரு நம்பர், இன்டிஜர் நம்பர். இந்த நம்பர் கண்டெய்னருக்குள்ளே ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். புரிந்ததா? ஓகே, இதே மாதிரி என்னால் நிறைய கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இதை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணுறேன். இது எல்லாமே ரன் பண்ணிங்க அப்படின்னா எரர் வரும். இதை எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எந்த லைன் நீங்கள் எழுதினாலும் அட் லாஸ்ட் செமிகோலன் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க, உங்களுக்கு எரர் வரும். ஓகே, இப்போ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். அப்போது சிஸ்டம் இந்த எஸ் கேபிட்டலில் வரணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இல்லை பிரிண்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துக்குள்ள உள்ள கண்டெய்னர்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கவனிங்க, இன்ட் அப்படின்றது நம்பர். கரெக்டாக, இந்த இன்ட் கண்டெய்னருக்குள்ளே ஈக்குவல் டு 67 அப்படின்ற நம்பர். அப்போது 67ன்றது இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. ஃபிஷ் பாண்டுக்குள்ளே ஃபிஷ் இருக்கிற மாதிரி இன்ட் கண்டெய்னருக்குள்ளே 67 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? அப்போ இப்போ நான் இந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது, நான் பிரிண்ட் கண்டெய்னர்னு சொல்கிறேன். அப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது, 67 அப்படின்ற இந்த நம்பர் இருக்குது. ஓகே, கண்டெய்னருக்குள்ளே 67 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். திரும்ப அதே மாதிரி ஜாவா சி ஸ்பேஸ் ஹெலோ டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுறேன். இங்கே எனக்கு எரர் காட்டுது பாருங்கள். எரர் செமிகோலன் எக்ஸ்பெக்டட். இங்கே செமிகோலன் போடலாம், அதனால் எரர் காட்டுது. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் ஹெலோ டாட் ஜாவா. இப்போ நான் என்டர் தட்டுறேன். இப்போ எனக்கு 67 அப்படின்ற நம்பர் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த 67 அப்படின்ற நம்பர் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படி இன்டிஜர் கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு நம்பர் போட்டேனோ, அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் என்னால் போட முடியும். திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க, ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லெட்டர்ஸ். ஓகேவா, கவனிங்க, ஃபிஷ் பாண்ட் ஃபிஷ் நம்பர் கண்டெய்னர் 67 நம்பர்னு ஒன்றும் இல்லை, இன்டிஜர். அடுத்து லெட்டர் கண்டெய்னர் ஜான். இப்போது லெட்டர்னு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த கண்டெய்னருக்குள்ளே ஜான் அப்படின்ற இந்த லெட்டரை நான் உள்ளே எடுத்து போடுறேன். ஓகே, இங்கே நான் புதுசாக ஒன்று பண்ணியிருப்பேன். இங்கே நான் டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கேன். இந்த நம்பருக்கு நான் டபுள் கொட்டேஷன் போடலை, பட் இந்த லெட்டருக்கு நான் டபுள் கொட்டேஷன் போட்டுறேன். இந்த டபுள் கொட்டேஷன் நான் எடுத்துடுறேன். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நான் ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், இங்கே கண்டெய்னர் போடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், இங்கேயும் கண்டெய்னர் போடுறேன். ஓகே, இன்ட்டு ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் கண்டெய்னரில் ஜான் அப்படின்ற லெட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஜாவா சி ஹெலோ டாட் ஜாவான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன எரர் காட்டுது அப்படின்னா, கண்டெய்னர் பக்கத்தில் செமிகோலன் போடுப்பான்னு சொல்லி எரர் காட்டுது. சரி, கண்டெய்னர் பக்கத்தில் செமிகோலன் போட்டாச்சு. திரும்பவும் நான் திரும்பவும் கம்பைல் பண்ணுறேன். இப்போது cannot find symbol ஜான் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 எரர் வருது நமக்கு. ஒரு எரர் என்ன அப்படின்னா, வேரியபிள் கண்டெய்னர் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. கவனிங்க, ஒரு எரர் என்ன வருது, வேரியபிள் கண்டெய்னர் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கண்டெய்னர்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டேன். ஒரு வேரியபிளோட பேர் கண்டெய்னர்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இந்த கண்டெய்னர் வேரியபிளுக்கு 67 அப்படின்ற நம்பர் நான் போட்டேன். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், கண்டெய்னர்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஜானுன்னு போட்டிருக்கேன். அப்போது இப்படி பண்ண முடியாதுடா, தப்புடா நீ பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் வருது. வேரியபிள் கண்டெய்னர் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட். ஆல்ரெடி
அதாவது இந்த 5வது லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 4வது லைன்லேயே இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடத்துல நான் கண்டெய்னர் 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், கண்டெய்னர் 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, int கண்டெய்னர் ஈக்குவல் டு 67 ஸ்ட்ரிங் கண்டெய்னர் 2 ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ நான் திரும்பவும் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு எரர் மேக் பண்ணி காட்டுறேன் வேணும்னு, அப்போ தான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திரும்பவும் நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். cannot find symbol அப்படின்னு சொல்லி வருது. இப்போது நல்லா கவனிங்க, என்னோட ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டெய்னர் 2 ஈக்குவல் டு ஜான்னு போட்டிருக்கேன். ஓகேவா, நல்லா கவனிங்க, கண்டெய்னர் 2 ஈக்குவல் டு ஜான்னு போட்டிருக்கேன். இந்த 6th லைனில் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் கண்டெய்னர்னு போட்டிருக்கேன். 7th லைனில் கண்டெய்னர் 2ன்னு போட்டிருக்கேன். 7th லைனுக்கு என்ன அர்த்தம், 6th லைனுக்கு என்ன அர்த்தம்? 6th லைனில் கண்டெய்னர் அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஏதோ ஒரு வேரியபிள் கண்டெய்னர்னு இருக்கு. கரெக்டாக, அதனால தான் இந்த இடத்துல நான் கண்டெய்னர்னு போடுறேன். அப்போது கண்டெய்னர்னு நான் போடுறப்ப என்ன ஆகுது, இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது, இந்த லைனுக்கு போகுது. இந்த கண்டெய்னருக்குள்ள 67 அப்படின்ற நம்பர் ஸ்டோர் ஆகுது. அப்போ எனக்கு அவுட்புட்டில் 67 பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக, அடுத்து கண்டெய்னர் 2 வருது. கண்டெய்னர் 2 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த கண்டெய்னர் 2 அப்படின்ற வேரியபிள்குள்ளே இருந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வந்து வெளியே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ நல்லா கவனிங்க, இப்படி நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், கண்டெய்னர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கரெக்டாக, இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்போது என்னோட ப்ரோக்ராம் என்ன நினைக்கும் அப்படின்னா, 5வது லைனில் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும். அப்போது ஜான் அப்படின்ற வேரியபிளை போய் தேடி பார்க்குது. ஜான் அப்படின்ற வேரியபிள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குது. ஜான் அப்படின்ற வேரியபிள் எங்கேயுமே இல்லை. ஓகே, இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை ஒரு வேரியபிளாக உங்களோட ப்ரோக்ராம் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நான் இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போடுறேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 67 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. அடுத்து ஜான்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. 67 ஜான் ரெண்டுமே பக்கத்தில் பிரிண்ட் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நான் போட்டுட்டு ஸ்ட்ரிங் ஜான் ஈக்குவல் டு ஜே. இப்போ என்ன ஆகும், இப்போ அவுட்புட் என்ன வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அவுட்புட் வரும்னு. int கண்டெய்னர் ஈக்குவல் டு 67, கண்டெய்னரில் 67 இருக்குது. அடுத்து ஜான் அப்படின்ற ஒரு கண்டெய்னர். ஓகே, எல்லாமே வந்து கண்டெய்னர் தான். ஜஸ்ட் இது வந்து நான் கொடுக்குற நேம்ஸ் தான். int கண்டெய்னர் அப்படின்னா இது ஒரு பேர், இது ஒரு பேர், இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஜான் அப்படின்றது ஒரு வேரியபிள், அதாவது ஒரு கண்டெய்னர். அப்போது ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ள ஜே அப்படின்ற லெட்டர் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங் கண்டெய்னர் 2 ஈக்குவல் டு ஜான். அப்போது கண்டெய்னர் 2 ஈக்குவல் டு ஜான்னு போட்டிருக்கேன். அப்போ ஜானில் என்ன வேல்யூ இருக்குது, ஜான் அப்படின்ற கண்டெய்னரில் ஜே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஜே இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ இந்த ஜே என்ன ஆகும், கண்டெய்னர் 2ல ஸ்டோர் ஆகிடும். அப்போ கண்டெய்னர் 2லையும் ஜே இருக்கும். இப்போ நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், 67 ஜே. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். கம்பைல் ஆகுது. ஓகே, செமிகோலன் வைக்கல, எகைன் கம்பைல் ஆகுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். 67 ஜே. ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது வேரியபிள், இது வேரியபிள், இது வேரியபிள், இது எல்லாமே வேரியபிளோட நேம்ஸ். வேரியபிள் நேம். ஓகே, இது பக்கத்தில் நான் ஒன்று போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் int அப்படின்ற இந்த வார்த்தை டேட்டா டைப், அதாவது ஃபிஷ் பாண்ட் ஃபிஷ். ஓகே, இல்லை ஃபிஷ் கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ் கண்டெய்னரில் ஃபிஷ் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அப்போது இது ஒரு டைப் ஆஃப் கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் அந்த டைப்பை மட்டும் தான் போட முடியும். அதே மாதிரி கண்டெய்னர் அப்படின்றது வேரியபிள் நேம், int அப்படின்றது டேட்டா டைப், அதாவது என்ன விதமான டேட்டா உள்ளே வரப்போகுது. இங்கே வந்து ஃபிஷ் உள்ளே வரப்போகுது, அதனால் நான் ஃபிஷ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே வந்து இன்டிஜர் நம்பர் உள்ளே வரப்போகுது, அதாவது அதனால் int கண்டெய்னர்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த int அப்படின்றது டேட்டா டைப், ஸ்ட்ரிங் அப்படின்றது டேட்டா டைப். ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது ஜாவாவில். நான் எல்லாத்தையும் தியரியாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் மக்கப் பண்ணணும் அப்படின்றது என்னோட விருப்பம் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுறப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட படிக்க ஆரம்பிப்போம். அதனால் ரொம்ப தியரி பேஸ்டாக போக வேணாம், நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக போகலாம். இப்போது வேரியபிள்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, லைக் டேட்டா டைப்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, குட். ஸோ இப்போது உங்களுக்கு நான் 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன். நீங்கள் 3 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமை போடுங்க. ஓகே, நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு int a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். a அப்படின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே 10 அப்படின்ற நம்பரை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து int b ஈக்குவல் டு 20, b அப்படின்ற கண்டெய்னரில் 20 அப்படின்ற நம்பரை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் system.out.print a + bன்னு போடுறேன். ஓகே, இங்கே எஸ் எல்லாமே கேபிட்டலில் போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுறேன். எகைன் செமிகோலன் நான் போடலை, செமிகோலன் போட்டுக்கிறேன். கம்பைல் பண்ணுறேன், எகைன் ரன் பண்ணுறேன். 13 சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட்டோம். கவனிங்க, a 10 இருக்குது, b
20 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், A + Bன்னு போடுறேன். அப்போ ஏல என்ன இருக்கும், 10 இருக்கும், ப்ளஸ் பியில் என்ன இருக்கும், 20 இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து 13 சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? குட். இப்போ நான் இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இப்படி நான் போடுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், இந்த மாதிரி நான் போட்டால் எனக்கு என்ன அவுட்புட் வரும். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். எனக்கு A + Bன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணாது உங்களோட ப்ரோக்ராம். ஓகேவா? டபுள் கொட்டேஷன் இல்லாமல் போட்டால் மட்டும்தான் அதை ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரோக்ராம் போய் செக் பண்ணும். இப்படி டபுள் கொட்டேஷனில் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? டபுள் கொட்டேஷன் இல்லாமல் போடுறப்ப ஏவா ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது போல். அப்போ அந்த ஏ வேரியபிளுக்குள்ள என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 10ன்னு வரும். அடுத்து பி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது போல். அப்போ பி வேரியபிளில் 20 இருக்குது. அப்போ இந்த பி இருக்கு பதிலாக இங்கே 20 வரும். அப்போ இது ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு 13ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். 2 நம்பரை வச்சு ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் போட்டேன். அப்படியே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 நம்பரை ஆட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறதுன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் ஒரு மெத்தடில் போடுறேன். int c = 30. ஓகேவா? அடுத்து int d = a + b + c. இங்கே நான் டி போடுறேன். இதை நான் ரன் பண்ணி காட்ட போகிறது கிடையாது. நீங்கள் டீகோட் பண்ணி பாருங்கள். 4th லைனில் என்ன நடக்குது, 5th லைனில் என்ன நடக்குது, 6th லைனில் என்ன நடக்குது, 7th லைனில் என்ன நடக்குது, 8th லைனில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பென்சில் அண்ட் பேப்பர் வச்சு எழுதி பார்த்து ப்ரோக்ராமிங் பழகுங்க. அப்போ தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியும். ஓகேவா? சூப்பர். இப்போது இங்கே கவனிங்க, இந்த ஏ அப்படின்றது வேரியபிள் நேம், பி அப்படின்றதும் வேரியபிள் நேம், சி அப்படின்றதும் வேரியபிள் நேம், டி அப்படின்றதும் வேரியபிள் நேம். இங்கே நான் இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். இன்ட்டோ இல்லை ஸ்ட்ரிங்கோ, இது வந்து டேட்டாவோட டைப். எந்த மாதிரியான டேட்டா உள்ளே வரப்போகுது, நம்பர் வரப்போகுதா, லெட்டர் வரப்போதா, இல்லை பாயிண்ட் வச்சு நம்பர் வரப்போதா. ஓகேவா? இந்த மாதிரி உள்ளே வரப்போகிற டேட்டாவோட டைப் இது கவர் ஆயிடுச்சு, இது கவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னது, இது எல்லாமே வேல்யூஸ். ஓகேவா? இங்கே இந்த வேரியபிளுக்குள்ளே போகிற வேல்யூஸ், இது எல்லாமே இந்த வேரியபிளுக்குள்ளே போகிற வேல்யூஸ். இங்கே இந்த ஈக்குவல் டு என்னது, இந்த ப்ளஸ் என்னது, ஈக்குவல் டு, ப்ளஸ்ஸு, மைனஸு, டிவிஷன், இது எல்லாத்தையும் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வேரியபிள் நேம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், வேரியபிள் அப்படின்னா கண்டெய்னர். அடுத்து டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அந்த வேரியபிள்குள்ளே எந்த மாதிரியான டேட்டா போக போகுது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அதுதான் டேட்டா டைப். அடுத்து ஆப்ரேட்டர்னா என்ன, ஈக்குவல் டுனா என்ன, ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன, டிவிஷன்னா என்ன, இது எல்லாத்தையும் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 3 உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, see you next video. Bye bye.